Boss Kevin. ஓலா மக்கள் ஓகே ஒரு அர்ஜென்டான காணொலி இது என்னென்னா நேற்று ஒரு படம் பார்க்க போயிருந்தேன். இப்போ அதை பற்றி சொல்லலைன்னா அந்த படத்தை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மலேசியா லோக்கல் மூவி சிம்பிள் மனுஷன் அப்படின்ட்டு ஒரு மூவி சும்மா பார்த்தேன். சரி லோக்கல் மூவியாக இருக்கேன்ட்டு போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு நல்ல நொஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் குட் மூவி. நம்மளோட ரியாலிட்டி எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்ட்டு மலேசியாவில் எஸ்பெஷலி எப்பவுமே நம்ம வந்து ஊரோட இது இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸு. இதில் வந்து எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த என்னது என்ன நம்ம வாழ்க்கையில் வரமோ எப்படி வந்தோமோ அந்த மாதிரி உள்ள கட்டங்கள்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு இல்லை, பட் ஜிஎஸ்சியில் ஓடுது. நான் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படம். ஏன்னா ஒரு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக அப்படியே ஒரு 80s மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் எனக்கு. ஓகே, அதுக்குன்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிடாதீங்க. இது வந்து எடால் மூவிலாம். ஓகே, புரிஞ்சுக்கலாம். சில சீன்லாம் கொஞ்சம் டஷாக தான் இருக்கும். ஸோ பட் ரியாலிட்டியாக இருக்குது. வெரி நைஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரகிள் எப்படின்னா ஒரு லேட்டாக வயசான ஒரு ஒரு 30 வயசு 40 வயசு ஆகிட்டா கல்யாணம் பண்ணுறது, அதுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கதை. ஸோ அப்படி வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் இந்த மூவியை. ஜிஎஸ்சியில் ஓடுது. ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் ஒரு ஷோ தான் பெரடைம் மாலில். அதுவும் தெருவில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லோக்கல் மூவி நம்பர் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் 20 வயசு ஆளுங்க அதெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க. ஏன் தெரியுமா, இது வந்து ஹைப்பாக அப்படியே மேக்கப்லாம் அடிச்சு சும்மா கும்முன்னு அப்படிலாம் இருக்காது. ரிலாக்ஸாக இருக்கும். பார்க்க கைங்களாம் ரப்பாவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரியாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி மூவி வச்சுக்கங்களேன். ஓகே, ஸோ ஹைப்பாக வாங்குங்க. அது புரியாது அவங்களுக்கு. 30 35 40 45 50 வயசு வரைக்கும் மேபி நைஸ். ஸோ அப்படி டைம் இருந்தால் போய் பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு பாஸ் கவி. சாவ்.